மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை நாம் அடைவதற்கு அவளுடைய ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய ஞான நாமங்களை நமக்கு சொல்கிறார்கள். இந்த நாமங்களை நாம் சொல்ல சொல்ல அந்த ஞானத்தின் வழியே நாம் பயணிக்க ஆரம்பிக்க ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இந்த ஞானம் என்று சொல்வது எதை குறிப்பிடுகிறது இங்கே என்றால், அவள் பிரம்ம ரூபமாக இருக்கிறாள். இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நமக்கு ரூபங்கள், அவளுடைய குணங்கள், அப்படி நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி எப்ப நாம் அவளை பற்ற ஆரம்பித்து விட்டோம், அவளுடைய சரணமே கதி என்று கிடைக்கிறோம் இல்லையா? இப்பொழுது அவளுடைய உண்மையான அந்த ரூபம் ஆதி அந்தம் இல்லாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாளே, அவளை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த ஞானத்தின் முடிவாக இருக்கக்கூடிய அந்த மோட்சம், முக்தி என்ற நிலையை அடைய முடியும். அதனால தான் அவளை எப்படி சொன்னார்கள்? சுப்ரதிஷ்ஷா என்று சொன்னார்கள். நிலைத்த இருப்பிடமாக, நல்ல நிலைத்த இருப்பிடமாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். ஆனால் அதை நாம் உணர்ந்தால்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்வதற்கு இரண்டு நிலைகளையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஓம் சதசத்ரூபதாரிண்யை நமஹ. ஓம் சதசத்ரூபதாரிண்யை நமஹ. ரொம்ப அற்புதமான ஒரு நாமம். அதாவது இந்த நாமங்களை நாம் சொல்லும் பொழுது எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அழுத்தமாக, திருத்தமாக, ஸ்பஷ்டமாக அப்படின்னு. அதற்கு ஒரு வரையறை சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது தெரியும். இதுல எழுதியிருக்கிறது சத சத் ரூப தாரின்னு இருக்கும். ஆக்சுவலா இதுல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, சத் அசத் ரூபதாரிணி. பார்த்தீங்களா? இதுல இரண்டு நிலைகள், சத்தாகவும் அசத்தாகவும் அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்புறம் எப்படி இங்க சத் அப்படின்னா அந்த தா இங்க தாஜ் அப்படின்னு. இதுதான் சமஸ்கிருதத்துல அந்த சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய. தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, எம்மும் ஆவும் சேர்ந்துச்சுன்னா மா வருது அப்படின்னு. அது போல இங்க அந்த இத்து இதாக தெரிகிறது. அதனால சதசத்ரூபதாரிணியாக, அப்ப சத்தாகவும் அசத்தாகவும் ரூபத்தை கொண்டவளாக இருக்கிறாள். இந்த சத் என்கிறது என்ன, அசத் என்கிறது என்ன? சத் அப்படிங்கிறது நிலைத்த நித்தியமான வஸ்து. அப்ப அசத்துன்னு சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிருது இல்லையா? நிலையில்லாத விஷயம். நம்ம சொல்லுவோம் நிலையில்லாத புத்தி இருப்பவங்களை எப்படி சொல்லுவாங்க? அசத்தாக இருக்கிறான் அப்படின்னு. ஆக இரண்டு வடிவங்களாகவும் அவள் தான் இருக்கிறார். ஏனென்றால் பரபிரம்மம் அப்படிங்கிறது ரெண்டு விதமும் நம்ம பார்த்துக்கிட்டே வருமே, வித்யா அவித்யா. அதே தானே பிரகுதாரண்ய உபநிஷத்துல சொன்னுச்சு, ஏக பிரம்மமாகவும் அவள் இருக்கிறாள். இரண்டாக, அதாவது துவைதம் அத்வைதம் அப்படின்னு இரண்டாகவும் அவள் இருக்கிறாள் சொன்னாங்க இல்லையா? சரி, அது இரண்டு எப்படி அப்படின்னா, முதலில் சத்தான நிலையான பொருளாக, அதைத்தான் சர்வாதாரா, சர்வ ஆதாரம். அப்ப நிலையான பரம்பொருளாக அவள் அந்த அம்பிகை இருக்கிறார். அப்ப இந்த அம்பாலே தான் நமக்குள் ஆத்மஸ்வரூபிணியாக சத்தாக நித்தியமாக அவள் இருக்கிறாள். எப்ப அசத்தாக மாறும் அப்படின்னா, இந்த நிலை மாறக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுது இது நமக்கு மாறும் என்றால், அவள் நமக்குள் இருப்பதை மறந்து நான் தான் அனைத்தும், நான் தான் அத்தனையும் சாதிக்கிறேன் என்ற சுதந்திரமாக இங்கே மமகாரம், கர்வம், என்னென்ன விஷயம் சொல்லணுமோ அத்தனையும் இருந்தால், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை மறந்து விடுகிறோம். அப்ப அந்த சத் விஷயத்தை நாம் மறந்தால் அசத்தாகத்தானே ஆகிவிடுகிறோம். ஆக எப்பொழுதுமே பிரம்மம் நமக்குள் தான் இருக்கிறது. நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் பிரம்மம் நமக்குள் தான் இருக்கிறது. அதனால்தான் கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளேயும் இந்த பிரம்மம் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இதை தெரிந்து கொண்டு இருக்கும் வரை, இதை நினைவில் வைத்திருக்கும் வரை நாம் ஆனந்தமாக நமக்குள் அவளை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுதான் சத்து, இதுதான் நித்தியம் அப்படின்னு. அப்ப நமக்குள் இருக்கும் இந்த மூல பரம்பொருள் தான் லோகம் முழுதும் வியாபித்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
எப்பொழுதுமே நாம் நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு க்ஷணமும், இந்த க்ஷணத்திற்கும் கீழே ஒரு வார்த்தை ஏதாச்சும் இருந்தால் அதையும் சொல்லணும். அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் மறக்கக்கூடாது. அவள்தான் அனைத்தும். நம்ம அந்த விஷயத்தை நம்ம நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த வேற்றுமை கிடையாது, வேறுபாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எதுவுமே இருக்காதுங்க. அப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் ஆனந்தம், சந்தோஷம் இது மட்டும் தானே இருக்கும். ஏனென்றால் அனைத்தும் அவள்தான், அந்த பிரம்மம் தான் என்ற உணர்வு நமக்குள் வந்து விடுகிறது. அதனால தான் மகான்கள் அனைவரும் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தீய சொற்களை பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் கருணை காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கருணை அந்த சரீரத்திற்கு அல்ல, அதோ உள்ளே இருக்கிறாளே அந்த அம்பிகை பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாளே அவளுக்கு, அவளிடம் அந்த கருணை காண்பிக்க வேண்டும் இல்லையா? ஏன் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகு எல்லாம் தெரியும். மகான்களுக்கு நாம் அவர்கள் கண் முன்னால் நாம் தெரிய மாட்டோம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை, அந்த பிரம்மஸ்வரூபம் அது மட்டும்தான் புலப்படுகிறது. ஆக ஒரு 100 பேர் நிகழும் அப்படின்னா அந்த 100 பேரிலும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் மட்டும்தான் அவர்கள் கண்களுக்கு தெரிகிறார்கள். நமக்கு இவர்கள் ஏழை, இவர்கள் பணக்காரர்கள், இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள் அப்படின்னு அந்த கண்ணோட்டம் மட்டும்தான் இன்னும் நமக்குள் இருக்கும். ஆனால் அவர்களிடம் அனைத்தும் பரபிரம்மம் அப்படிங்கும் போது இங்கே எங்கே வேண்டாதவர்கள்னு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னு பாருங்க. அங்கே வேண்டாதவர்கள் யாரும் இல்லாமல் ஆகிவிடுகிறார்களே. அப்ப நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் மகான்களின் பார்வையில், ருஷிகளின் பார்வையில், பெரிய பெரிய முனிவர்களின் பார்வையில் அவர்களும் யாருன்னு சொல்றாங்க? அந்த அம்பிகையின் ஸ்வரூபம் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப நமக்குள் அவள் இருக்கக்கூடிய இந்த 2 நிலைகளாகவும் அவள் தான் இருக்கிறாள். அப்ப நமக்கு தோணும், இது என்னடா அது 2 நிலைகளா அவள் தான் இருக்கிறாள் என்றால் எதற்கு இந்த 2 நிலையை வைத்தாள் அப்படி நமக்கு தோணும் இல்லையா? இது நம்ம முதல்லயே சொன்னோம். இந்த நிலைகளாக மாறக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் பிறக்கும் பொழுது சத்தான ஆத்மாவாகத்தான் ஒரு பிறவியை நமக்கு கொடுக்கிறார். அந்த பிறவியை கொடுத்தவுடனே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் அவர்களிடம் எப்படி நாம் பழகுகிறோம்? சத்தான மக்களாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சத்துவகுணம் வரும். நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் குறை சொல்பவர்களும், பொறாமை கொள்பவர்களும், மற்றவர்களை நிந்தித்து கொண்டே இருப்பவர்களும், தெய்வங்களை வழிபடாதவர்களுமாக இருந்துவிட்டால் நாம் எப்படி ஆகிவிடுகிறோம்? அசத்தாக மட்டும்தானே ஆகிவிடுகிறோம். ஆக இப்பொழுது ஒரு குழந்தையை நல்ல விதமாக வளர்வது யாருடைய கையில் இருக்கிறது? பெற்றோர்களாக கூடிய நம்முடைய கையில் இருக்கிறது. ஆக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல்தான் அந்த குழந்தைகளும் வளர்கின்றன இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவை சத்தாகவே வைத்திருக்கக்கூடியது நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த சத்தான ஆத்மாவை எப்படி மாற்றி விடுகிறோம்? அசத்தாக. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையில் நாம் மட்டும் சிக்காமல் அந்த சத்தான ஆத்மாவையும் சிக்க வைத்து விடுகிறோம். அப்பொழுது அங்கே என்ன வர ஆரம்பிக்கிறது? அந்த ஆத்மாவிற்குள்ளும் நான், எனது, எனக்கு, என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த லோகம் முழுதும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த அம்பிகையின் பரபிரம்மஸ்வரூபம் தெரியாமல் போய்விடுகிறது. ஆக நாம் தான் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் வாஸ்தவத்தில் அவளுடைய நிலையில் அனைத்தும் சத்தாகத்தான் இருக்கிறது. அதனால தான் அவள் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகளை கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு வாய்ப்பாக கொடுத்து நம்மை சத்தாக மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். நம் நிலையில் மட்டும்தான் நாம் மாறி மாறி இருக்கிறோம். அவள் நிலையில் நாம் என்றும் சத்தாகவே இருக்கிறோம். மகாபெரியவா சரணம்.